பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. இறைச்சி ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் உள்ளது. நாட்டிறைச்சியை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களை நெறிமுறைப்படுத்தும் எந்த கருத்தும் இந்த சட்ட திருத்தத்தில் இல்லை. மாட்டுக்கறி ஏற்றுமதியில பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா இருக்கிறது. உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்தியாவிலிருந்து அதிகமான மாட்டு இறைச்சி வெளிநாடுகள். அப்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது அது தடை போட்டாங்களா என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மாடு கிடைக்காம ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு பேரை சொல்லி கோசாலைன்னு வச்சிருக்காங்க இல்ல, கோசாலைக்கு அனுப்பி கோசாலை இருந்து என்ன செய்வாங்க, அதை செத்து போனதா கணக்கு கண்டுபிடி வெளிநாடுகளுக்கு இறைச்சியாக ஏற்றுமதி செய்கிறார்கள். அதன் மூலமாக கோடி கோடியாக வருமானங்கள் வருகிறது. இதை செய்பவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய, அதுக்கு புரவலராக இருக்கக்கூடிய இந்துத்துவ கொள்கையில் உள்ளவர்கள் தான் அதிக அளவுக்கு என்ன செய்யறாங்க. அல்கபீர் நிறுவனம் உள்பட அரபியில பேர் வச்சிருப்பாங்க, அல்கபீர் முஸ்லீம்கள மாதிரி தெரியும். அது மார்வாடியுடைய ஒரு நிறுவனம் தான். அது முஸ்லீம்கள் நாட்டில் விற்கிறதுக்காக வேண்டி அந்த நிறுவனத்துக்கு பேர் அல்கபீர்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்து அதிக அந்நிய செலாவணி ஈட்டுகிறவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு இவங்க தடை செஞ்சாங்களா? அப்ப அதுவும் சொல்ல ஏற்றுமதி மாடாக ஏற்றுமதி செய்வது இல்லையே, மாட்டறுத்து இறைச்சியாக தானே ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப அதுக்கு அவங்க தடை பண்ணல. அப்ப அறிவுபூர்வமா சிந்திக்கிற மாதிரி இல்ல, ஒரு நேர்மையான ஒரு பார்வையோடவும் இவங்களுடைய விஷயங்கள் இல்ல. சந்தைக்குள்ள